மேடையில ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரணி மாநாடு நடத்திருக்கு. ரேம்ப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள்ள அவர்தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் அந்த பேண்ட் கலர் கூடவாடா அப்படியே காப்பிடிப்பீங்க. அந்த செல்ஃபி ஒண்ணு எடுத்தாங்களடா. சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை. அடப்பாவிகளா, சேப்பாக்கம் மைதானத்தில் விசில் ஊதினால் சேகுவராவுக்கு ஜுரம் வருதான். இங்க வந்திருக்கவங்கள பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது, எல்லா கூலி தொழிலாளிங்க, மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கவங்க. நாங்க இறங்கி அடிக்கிறத நீங்க இன்னும் 2 மாசத்துல பார்க்கத்தான் போறீங்க. தமிழ்நாடு முழுக்க முதல் முறையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பாதிலேயே நிறுத்தி பசங்களை நடு ரோட்ல நிறுத்திருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. விசில தடுக்கிறதுக்கு நீ வர்ற. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆட்சி மட்டுமல்ல அரசியலே முடிய போகிறது. கழக மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் விக்னேஷ்க்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தரணும். ஒரு நொடி எனக்கு தளபதியவே பார்க்குற மாதிரி ஆயிருச்சு. மாடுலேஷன், டயலாக் டெலிவரி. கவிஞர் அண்ணன் நெல்லை ஜெயந்தா சொல்வது போல், ஆறுகளின் ஆறு, ஆறுகளின் ஆறு கங்கை ஆறு, அதை தலைமுடியில் வைத்திருப்பதாறு, அவர் எங்கள் இறையனாறு. அவரின் மகன் யாரு, கொண்ட படையாறு, எடுத்த முகமாறு, அவர் எங்கள் முருகனாறு. அவரின் அடியாறு, அது யாரு, அவர்தான் அகத்தியாறு. அன்று பாரதியாறு, நேற்று ஔவையாறு, இன்று தமிழ்நாட்டை காப்பாற்ற போவது யாரு? தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேறு யாரு? பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, தம்பிகளே, தக்கைகளே, அம்மாங்களே, அப்பாங்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய சொந்தங்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நேற்றைய தினம் ஒரு உலக அதிசயம். மேடையில ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்கு. எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் வந்திருக்காரு. எங்க அண்ணன் ஆனந்த் அண்ணன் நடக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓடி வரணும்டா. அவர் ஸ்பீடுக்கு நீ நடக்க முடியுமா? எத்தனை மாநாடு, எத்தனை நிகழ்ச்சி. ஆனா நான் டிவி பாக்குறேங்கன்னா, டெய்லி நியூஸ் பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதே டெய்லர், அதே வாடகை, ரேம்ப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள்ள அவர்தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் நான் என்ன கேட்கிறேன், சின்ன பையனா, கடைக்கோடி தொண்டை, அந்த பேண்ட் கலர் கூடவாடா அப்படியே காப்பிடிப்பீங்க. கீழ இருந்து துண்டு எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்தவர் போட்டு கீழ இருந்து நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல, அப்படி ஒரு பையன் ஓடி போய் சொல்லிருக்கேன், ஏய் பூவை கொடு. அவன் கொடுத்துட்டான். அது அவருக்கு சொல்லல, வாங்கின பூவை என்ன பண்ண தெரியல, என்ன பண்றது அப்படி தூக்கி போட்டு போயிட்டாப்ல. எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். அந்த செல்ஃபி ஒண்ணு எடுத்தாங்களடா. சிவப்பு கம்பளத்துல நடந்து வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. மக்கள் வெள்ளத்தில் ஆண்களும் பெண்களும் புடைசூழ திருவிழா போல அன்பு கடலில் ஆர்ப்பரித்து நின்றிருக்க, மேடையில் உடைத்த ஒன்றிய முதல் மாவட்ட முதல் மாநில அத்தனை பேரும் புடைசூழ்ந்து காத்திருக்க, அப்படியே மக்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்கிற சத்தத்தின் மத்தியில தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிற என் தங்க தளபதி தலைவர் நடந்து வருகிற போது சொல்லும் போதே புல்லரிக்குதுங்க. எனக்கு உங்க மேலாம் வருத்தம்பா. நல்லா பேசுனீங்க தம்பிகள்லாம், நல்லா பேசுனீங்க. எனக்கு என்னன்னா, மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அண்ணா அவர்கள், அவரை நான் ரொம்ப மதிக்கிற சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன், நல்ல மாற்று கருத்து இல்லை.
நாகரிக அரசியல் எங்களை ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடியவர்கள் வெற்றி தலைவர் தளபதி. நாகரிகமாக தான் பேசுவோம், எதிரிகளை கூட நாகரிகமாக பேச சொல்லியிருக்காரு என்னுடைய பொதுச் செயலாளர். ஆனா அவரை பத்தி நீங்க நிறைய குறைகள் சொல்றீங்க. இப்படி ஒரு விழாக்கு அண்ணன் போயிருக்கார். ஒரு ஆர்வத்தில் ஒரு அம்மா ஓடி ஐயா குழந்தைக்கு பேரு வைங்க. அப்படியா, குழந்தையோடைய அப்பா பேர் என்ன? அந்த அம்மா சொல்லுது ஷேக் அலாவுதீன். ஓ ஜெயக்கடாவா? உலகத்துல ஜெயக்கடான்னு ஒருத்தங்க பேர் வைப்பாங்களாங்க? ஆக ஜெயக்கடாவுடைய குழந்தைக்கு கருணாநிதியின் பேர் வைக்கிறேன். அது பொம்பளை குழந்தை. இந்த அதிகாரிகளும் இந்த அரசியல் தலைவர்களும் நாட்டை இப்படி கெடுத்து, ஆனா எங்க தலைவர் யார் தெரியுமா? பாடுகிறேன் பாமணக்கும், பாடும்போது நாவினிக்கும், நாடெங்கும் புகழ் மணக்கும், தளபதினு சொல்லும் போதே வாயினிக்கும். எப்படியாவது அடுத்தவனை அழிக்கணும்னு நெருஞ்சி முள் மனிதர்களும் நிறைந்திருக்கும் அரசியலில் குறிஞ்சி மலர் போல் மலர்ந்த குணமலர்றா என் தலைவர் தங்க தளபதி. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுது? அண்ணே, இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் இல்ல, தங்க தளபதிக்காக கூடுற கொள்கை கூட்டம். இன்னைக்கு தேதியில அரசியல ஒரு கவுன்சிலர் கூட கையில பிடிக்க முடியாது, அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆளே பிடிக்க முடியாது. ஆனா தனது வாழ்நாளில் முதல் தேர்தலிலேயே திமுக வேட்பாளரை தோற்கடித்து தான் வென்றெடுத்த எம்எல்ஏன்ற பதவியை தலைவருக்காக தூக்கி எறிந்த தியாக திருவுருவம் என் பொதுச் செயலாளர் ஆனந்த். நான் கேட்டேன் ஒரு வாட்டி அண்ணன்ட்ட, ஏன் அப்படி? அவர் சொன்னாரு, என்னையா எம்எல்ஏன்ற பதவி ஒரு 5 வருஷம் இருக்குமா, ஆனா தளபதியின் தொண்டன்ற பதவி ஆயுள் முழுக்க இருக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும். இதுதான் டிவிக்கு. இப்ப வர வழியில அடிச்சு பிடிச்சு வரும்போது திரும்ப டிவியில பிரேக்கிங் நியூஸ், நம்ம சேப்பாக்கம் கிரவுண்ட் இருக்குல்லைங்க, ஐபிஎல் நடக்கலைங்க, சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை. அடப்பாவிகளா, சேப்பாக்கம் மைதானத்தில் விசில் ஊதினால் சேகுவராவுக்கு ஜுரம் வருதான். சேகுவரா இதையெல்லாம் கேட்காம நல்ல வேளை ஃபிடல் காஸ்ட்ரோ செத்து போயிட்டார். அவர் மனசு என்ன பாடுபடும்? விளையாட்டு என்பது மக்கள் கவலைகளை மறந்து உடல் உழைப்பை செலுத்தி சந்தோஷமா இருக்கிற இடம். இத்தனை ஆண்டுகாலமாக சேப்பாக்கம் மைதானத்தில் விசில் சத்தம் ஓங்கி ஒலித்தது. விசிலுக்குனே பாட்டே போட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சின்னம், விசில் சின்னம் வந்துவிட்டது என்று சொன்னால் தீய சக்தி பயப்படுது, ஊழல் சக்தி பயப்படுது. இது இப்படியே போச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? தற்போது கிடைத்த செய்தி, பேருந்தில் கண்டக்டர் விசில் ஊதக்கூடாது. டிராபிக் போலீஸ் கையில இருந்து விசிலை புடுங்கு, ஊதாத. நீ என்ன பண்ணாலும் ராஜா, தினந்தோறும் எங்க பார் மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. என் தாய்மார்கள் காலையில் அந்த மங்களமா பாலை வைக்கும் போது குக்கர் கூட என் விசில் சத்தத்தை சொல்லிதான் அடிக்கும். மண்ணுக்கு என்ன பிரச்சனை, மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை, அதை பாப்பீங்களா? விசில் ஊதக்கூடாதா? இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க டிஎன்பிஎஸ்சி பரீட்சை தேர்வு எழுதியிருக்காங்க எங்க பசங்க. விருகம்பாக்கத்தில் எழுத போன பையனுக்கு அந்த நம்பர் எழுதி வைக்கல. கேட்டா தம்பி தம்பி இல்ல நீ போ, நீ நந்தனம்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டருக்கு போய் துரத்தி விட்டுருக்காங்க. நந்தனத்துல போனா அங்க இல்ல, விருகம்பாக்கத்தில் துரத்தி இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க முதல் முறையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பாதிலேயே நிறுத்தி பசங்களை நடு ரோட்ல நிறுத்தி இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. விசிலை தடுக்கிறதுக்கு நீ வர்ற. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆட்சி மட்டுமல்ல அரசியலே முடிய போகிறது. ஆனா நாங்க யாரு? இந்த மேடையை பாருங்க. எங்களுக்கு ஒரு சேரு, மாநில நிர்வாகிக்கு ஒரு சேரு, அவங்களுக்கு ஒரு சேரு, 10 பேர் உட்காந்தா போதும், 4 பேர் உட்காந்தா போதும், அவங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போடு. எல்லாருக்கும் ஒரே சேரை போட சொன்ன பொதுச் செயலாளருங்க உட்காந்துருக்காருங்க. உழைத்தவர்கள் அத்தனை பேரை மேடையேற்றக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம், மறந்துடாதீங்க. 30 ஆண்டுகளின் உழைப்பு. ஒரு சாதாரண ஒரு துணை இயக்குனருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்தவர் என் தலைவர். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமாப்பான்னு குழந்தைகள் பாட்டு பாடக்கூடிய நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்னுடைய தலைவர் தந்தாரு. போய் பார்த்தப்ப அந்த குழந்தைகளினுடைய அன்பு பார்த்தப்ப எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. அப்ப தலைவரினுடைய வரலாற்றை ஒரே நிமிடத்தில் கவிதையா சொல்லும்போது நான் சொன்ன, யார் அவரு? சாதாரண வீட்டில் பிறந்தவர்.
ஏன் இந்த உலகத்தையே சுஸ்தப்படுத்த பிறந்த அந்த தேவகுமாரன் கூட கோபுரத்தில் பிறக்கவில்லை, ஒரு குடிசையில் தானே பிறந்தான் அந்த இயேசுபிரான். அப்படி பிறந்த ஒரு மண்ணின் மைந்தர் என் தலைவர். அவர் பிறந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு பாருங்க, இப்போ இத்தனை வருஷம் ஆயிருச்சு, இப்பவும் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போறதில்ல அல்லது வேற ஏதோ பார்ட்டிக்கு போறதில்ல. கழக மாவட்டத்தில் அத்தனை பேரும் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுற கட்சிடா தமிழக வெற்றி கழகம். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், கல்வியில் வெற்றி பெற தளபதி கல்வி விருதுகள், வேலை தேடும் உள்ளங்களுக்காக விஜய் விலையில்லா விருந்தகம். ஒரு சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சர்க்கார். அவர்தான் எங்களுடைய தங்க தளபதி. இங்க இல்ல அண்ணன், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன், அவர் வந்தப்பெல்லாம் ஒரே தலைப்பு செய்தி, செங்கோட்டையனே வந்து விட்டார். தம்பி, இன்று செங்கோட்டை வந்தது, நாளை செஞ்சாஜு கோட்டையே வரப்போகிறது தம்பி. நாம ஒண்ணே ஒண்ணு, என்ன வேணும் நமக்கு? நமக்கு 2026ல நம்ம தங்க தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர் ஆட்சி கட்டிலில் அமர வைக்கணும். அப்பதான் அந்த நாடு உருப்படும். அவர் ஜெயிக்கணும்னா நமக்கு வாக்குமை வேணும். அந்த வாக்குமை நம்முடைய வாக்காளருக்கு வரணும்னா நமக்குள்ள ஒண்ணு என்ன தெரியுமா? அது ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமையா இருக்கணும். அன்பிற்கிடையே கழக மாவட்டத்தில் அத்தனை பேரும் பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு. நாமளும் அப்படி இருக்கணும். இந்த ஒற்றுமை நமக்கு வரும். ஏன்னா நம்முடைய தலைவர்கிட்ட ஒரு மை இருக்கு, அது நேர்மை, அது தூய்மை, அது வாய்மை. நான் பேசினதுக்கே ஊடகங்கள் வேற லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர மறைந்து இருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு உளவுத்துறை வேற தனியா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பாம்பு மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதிரிகளே இன்னைக்கு டிவில லைவ்ல பார்க்க போற தீய சக்திக்கு பிடித்த ஒரு பேச்சாளர் இருக்கார், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அரசியலை பேசு, அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசு என்று சொன்னால் திரும்ப திரும்ப தமிழக வெற்றி கழகத்தை எள்ளி நகையாடி சிறுமைப்படுத்தி இவர்கள் மேலே ஏறி வந்துவிடக் கூடாது என்று நீ 1000 தடைகள் போட்டாலும் நீ போட்ட தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இந்த படை வெல்லும் படை, 2026 கோட்டைக்கு செல்லும் படை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, காலம் குறைவாக இருக்கிறது. இந்த குறுகிய காலத்துல வெற்றி தலைவர் தங்க தளபதி அவர்கள் கை காட்டக்கூடிய அந்த வேட்பாளர்களை இதே மண்ணுல, இந்த கொங்கு மண் இருக்கு பாருங்க, குட்டி குழந்தை கூட ஏனுங்க வாங்க போங்க மரியாதையாக பேசக்கூடிய மண்ணுங்க இந்த கொங்கு மண்ணு. வர்றபடியெல்லாம் நெஞ்சம் நிறைந்தது, அவ்வளோ களைப்பு. பேசணும்னு ஆசைப்பட்டு புதுச்செயலாளர்கிட்ட நானே என் தம்பி லயலாமணி கேட்டோம். ஒரு நாள் திருநெல்வேலியில பேச அனுப்புறாரு, ஒரு நாள் திருச்சிக்கு அனுப்புறாரு, ஒரு நாள் மதுரைக்கு அனுப்புறாரு, மதியானம் கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்துட்டாரு. ரசிச்சு ஓடுறோம். ஆனா இந்த களைப்பெல்லாம் மறந்துடும். எப்ப தெரியுமா? அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது அப்படி உள்ள நெருங்கும் போது 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டே அப்படியே அந்த வானத்துல பட்டொலி வீசி தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அப்படி பறக்கும் போது வா 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 வான்னு கூப்பிடும் போது இந்த கொங்கு மண்டலத்தில் இன்று பட்டொலி வீசி பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி. இந்த கொடி இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து கோட்டையில் வெற்றி கொடியாக தங்க தளபதியினுடைய வெற்றி கொடியாக பறக்கும். அது நடக்கும். அன்று புதிய தமிழ்நாடு பிறக்கும் என்று சொல்லி இடம் சாருகிறேன். அத்துணை பேருக்கும் நன்றி. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய நடப்பு அரசியலினுடைய மாற்றத்தை வேண்டி இந்த மாபெரும் பொதுக்கூட்டமானது அரசியல் களத்திலும் அரசியல்வாதிகளுடைய உள்ளத்திலும் பெரும் வியப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு பொதுக்கூட்டமா மாநாடா என்று பெரும் கேள்வி எழுப்பக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது சீரும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஓய்வில்லா உழைப்பாளி, கழகத்தினுடைய நிரந்தர இளைஞர், கழகத்தினுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர், என் அண்ணன் என்று அனைவரும் போற்றி புகழக்கூடிய நமது ஆனந்தண்ணன் அவர்களை வருக வருக என்று மனமாற வரவேற்கிறோம்.
இளைஞர் பட்டாளத்தை கடிவாளமிட்டு தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக வழிநடத்துகிறோம். அந்த வழிநடத்துவதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு சொந்தமாக்கி கொடுக்கின்றோம் என்பதாக அரும்பாடுபட்டு வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். விஞ்ஞான ஊழலை கண்ட அரசு, விஞ்ஞான ஊழலை கண்ட ஆட்சிகள் எல்லாம் அஞ்சுகிறது எங்களுடைய தன்மான அரசியலை பார்த்து என்பதாக விஞ்ஞானத்தை விஞ்சும் அளவிற்கு பொதுவெளியிலும் இளைஞர்களுடைய உள்ளத்திலும் ஆட்சி அதிகாரத்தை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பதாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் ஆதவண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அது மட்டுமா, ஆட்சி அதிகாரம் தேவையில்லை, எங்களுடைய ஒரு சொல் போதும், இந்த இளைஞர்களை கட்டி போடும், எங்களுடைய வழியை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்பதாக செல்லுமிடமெல்லாம் தன்னுடைய சொல்லின் மூலமாக மக்களை தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய ராஜமோகன் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வரவேற்ற பூரிப்பிலே தமிழக வெற்றி கழகத்தை இளைஞர்களும் தமிழக மக்களும் எப்படி வருக வருக என்று வரவேற்கின்றார்கள் தெரியுமா? இளைய சமுதாயம் போதையிலும் ஊழலிலும் மாண்டு கிடக்கக்கூடிய சதி வலையிலே சிக்கப்பட்டு அரசியலை அறியாதவர்களாக வளர்த்தெடுக்கப்பட்ட இளைஞர்களை, அவர்களுக்கு அரசியலை பயில்விக்கப்பட்டு இவர்களின் மூலமாக வரக்கூடிய ஆட்சி முறையிலே தமிழகத்தை இவர்கள் ஒழிக்கச் செய்வார்கள் என்பதாக வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி மாண்புமிகு தலைவர் அவர்கள் நம்மை பக்குவப்படுத்தி வழிநடத்துகின்றார்களே, அந்த வழிமுறையை பார்த்துத்தான் தமிழக மக்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை வருக வருக ஆட்சி கட்டளையிலே அமர்க என்பதாக நம்மை வரவேற்கின்றார்கள். இன்றைய ஆட்சி முறையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேவை என்னவாக இருக்கின்றது என்று அநேகருடைய கேள்வியாக கூட்டத்தில் இருக்கிறவங்க இல்லை, வெளியே நின்று ஒளிஞ்சு கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேள்வி அதுதான். தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகுது அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி. நீ செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்க செஞ்சுட்டோம். எங்களை தவிர்த்து இன்றைக்கு அரசியலும் இல்லை, மீடியாக்களும் எங்களை தவிர்த்து அல்ல. தளபதி செல்லும் இடமெல்லாம் அவருக்குத்தான் வரவேற்பு. அவரை பார்த்துத்தான் ஆட்சி முறையை கற்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் பட்டொளி வீசி அதனுடைய கொடியிலே பறக்கக்கூடிய அந்த 2 யானைகள் எதை சொல்லி தருகிறது தெரியுமா? நாம் பெறப்போகின்ற வெற்றியை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த இளைஞர் பட்டாளம் இவர்கள் எதை செய்து விடுவார்கள் என்று சொன்ன தமிழகத்திலே இவர்கள் தான் ஆட்சி முறையை கையில் எடுப்பார்கள் என்பதாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் ஒரு படிப்பினையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. வரக்கூடிய தமிழகத்தினுடைய வெற்றி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியிலே தான் இருக்கிறது என்பதாக இவ்வவைக்கு வருகை தந்திருக்கும் அவையினுடைய மாவட்ட நிர்வாகிகளையும், ஒன்றிய நிர்வாகிகளையும், மகளிர் அணி நிர்வாகிகளையும், பகுதி நிர்வாகிகளையும், வார்டு நிர்வாகிகளையும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி செல்கிறேன். நன்றி, வணக்கம். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் லெட்டர் பேட் கட்சியிலேருந்து எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க கொள்கை என்ன, கொள்கை என்ன, கொள்கை என்னன்னு. நேற்று கூட ஒரு மாநாட்டில் கதறாங்க, கதறல் கொள்கை என்னன்னு. 60 வருஷம் ஆண்டாங்க, இவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியாது, ஆனால் நம்ம கொள்கை என்னன்னு. இவங்க எல்லாரும் கேட்குற மாதிரி நம்ம கொள்கை என்னன்னு சொல்லலாமா? நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறீங்களா? முதலாவது மதச்சார்பற்ற சமூக நீதி, 2 சமத்துவம், 3 மொழிக் கொள்கை, 4 ஆட்சி அதிகாரம், 5 தீண்டாமை ஒழிப்பு, 6 இயற்கை வள பாதுகாப்பு, 7 பகுத்தறிவு சிந்தனை, 8 போதை இல்லாத தமிழகம், 9 அரசியல் தலையீடற்ற நிர்வாகம். கொள்கையெல்லாம் சொல்லிட்டோம், இனி கேட்க மாட்டாங்களா? நம்மள கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, கேட்பாங்க. கேட்டாங்கன்னா தளபதி சொன்ன மாதிரி தான், லெஃப்ட் கையில் இல்லை லெஃப்ட் காலில் டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, சரியா? இப்போ நம்ம கொள்கை என்ன நான் சொல்லிட்டேன். இந்த கொள்கையில் ஒரு 2-3 கொள்கையை மட்டும் நான் அடிக்கோடிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அதில் முதலாவதா மதச்சார்பற்ற சமூக நீதி. பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதிட்டு போயிட்டாரு. அதாவது விக்ராண்டி மாநாட்டில் நம்ம தலைவர் சொன்னார்,
இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் பிறந்த பிறப்புனாலேயோ செய்யற வேலைனாலேயோ மொழியினாலேயோ நிறத்தினாலேயோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாதுங்கிறது. இதுக்கு தமிழக வெற்றி கழகம் என்னைக்கு எதிராக தான் இருக்கும். இங்க எல்லாரும் நம்ம உறுதி பார்க்கணும். ரெண்டாவது, மாநில தன்னாட்சி. மாநில தன்னாட்சி ஏன் முக்கியம்? இன்னைக்கு பல மாநில அரசுகளோட குரல் வலை ஒன்றிய அரசால் நெரிக்கப்பட்டு இருக்கு. உதாரணம் சொல்லணும்னா கல்வி. மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனனால நீட் தேர்வு கொண்டு வந்து இன்னைக்கு பல மாணவர்கள் உயிர் நீத்திருக்காங்க. தளபதி தலைமையிலான 2026 ஆட்சி அமைஞ்சதும் மாநில தன்னாட்சிகளும் நம்மளுடைய அதிகாரங்களையும் கைப்பற்றதுல நம்ம முன்னிலையில் இருப்போம். மூணாவது, இயற்கை வள பாதுகாப்பு. இந்த அரசு மக்களை சுரண்டது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களை சுரண்டதுலையும் இது இருக்கு. கன்னியாகுமரியில் பார்த்துருப்பீங்க, நிறைய மலையை உடைச்சு பக்கத்து ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போன வாரம் ஒரு கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ என்ன பண்ணாரு, அவரோட குவாரியில் நடந்த முறைகேடை ஒரு செய்தியாளர் வந்து செய்தியாக போட்டாருன்னு அவர் அடித்தார். இவங்க தான் இயற்கை வளங்களை பாதுகாக்க போகிறவங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆட்சி அமைந்ததும் இயற்கை வள பாதுகாப்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் தளபதி அவர்கள் நடந்து கொள்வார்கள். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் நான், சமத்துவம். ஆணும் பெண்ணும் சமம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் பழகியிருக்கு, பெருகியிருக்கு. உதாரணம் சொன்னால் போக்சோன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு மட்டும் 103 கோடி ரூபா அபராதம் கட்டியிருக்கோம். பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா பெண்கள் முன்னேறிடுவாங்களா? என்ன சொல்கிறது, பெண்கள் வந்து 1000 ரூபாயில் நீங்கள் எல்லாம் செலவு பார்த்துக்கிறீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிறீங்க, ஓசி பஸ் போட்டுக்கிறீங்கன்னு இழிவாக பேசுறது. இதில் தளபதியை பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக பெண்களை நீங்கள் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருக்க ஒவ்வொரு அஞ்சலை அம்மாளும் வேலு நாச்சியார்களும் குயிலிகளும் 2026 உங்க ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் ஆட்சிக்கு முன்னுரை எழுதுவார்கள். 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் ஜெயிச்சிருவோம், எலெக்ஷன் அப்பயும் காசு கொடுத்துருவோம் ஜெயிச்சிரும் நினைக்கிறீங்க இல்லையா? நான் சொல்றேன், எங்கள் பணநாயகத்தை வீழ்த்தி எங்கள் ஜனநாயகன் தான் வேண்டும் என்று எங்கள் தலைவரை ஆட்சியில் அமர வைப்பார்கள். இந்த கோவை தெற்கு மாவட்டத்திற்கு வந்த கொள்கை ஏந்தி வந்த நம் தோழர்கள் அனைவரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கோவை தெற்கு மாவட்டத்தை எங்க வெற்றி கோட்டையாக்கி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில எங்க அண்ணன் தளபதி உட்கார வைப்போம். நன்றி, வணக்கம். ஏதோ ஒரு மூலையில் இருந்தனாச்சு இந்த பொதுக்கூட்டத்தின் மூலியமாக என்ன பேச போகிறோம் என்று எதிர்நோக்கி காத்திருக்கும் சக்திகளுக்கும் அண்ணா ஒரு சிறப்பான வணக்கங்கண்ணா. தமிழக வெற்றி கழகத்தின் தேவை என்ன? இந்த அரசியல் காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தேவை என்ன? இதுதான் நம்ம கொடுத்திருக்க தலைப்பு. அதாவது இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள்லாம் அவங்களோட சொந்த சுயநலத்திற்காகவும் சுயலாபத்திற்காகவும் குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் அரசியல் நடத்திட்டு இருந்தாங்க. உண்மையாக மக்களுக்காக அரசியல் நடத்துவதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் தேவை. யார் யாரோ என்னென்னவோ பேசுறாங்க. உண்மையிலேயே சொல்றேன், மக்கள் விரும்பும் ஒரே முதல்வர் வேட்பாளர் எங்கள் அண்ணன், எங்கள் உயர் விஜய் அண்ணா மட்டும்தான். இந்த இளைஞர்கள் கூட்டத்தை பார்த்து அரசியல் தெரியுமா? நீங்க இந்த 50 ஆண்டு காலமாக என்ன அரசியல் செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நாங்கெல்லாம் சாதாரண நபர்கள். இந்த சாதாரண நபர்களை மேடையில் ஏற்றி எங்கள் திறமைகளை ஊக்குவிக்கும் ஒரே கட்சி தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இது வேற எந்த அரசியல் கட்சியிலையும் கிடையாது. ஏழை மக்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்ப்பது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்க வந்திருக்கவங்கள பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது, எல்லா கூலி தொழிலாளிங்க, மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கவங்க. நாங்க இறங்கி அடிக்கிறத நீங்க இன்னும் 2 மாசத்துல பார்க்கத்தான் போறீங்க. ஏழை மக்கள் கோபப்பட்டால் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட ஆட்சி மாற்றம் நடக்கும் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தெற்கின் நாயகன் அண்ணன் விக்னேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.